என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னென்சி ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிக்கும் போதே தலைவலி. ஸோ ஒரு டீயோட தான் எந்திரிச்சாச்சு. ஒரே ஒரு ப்ரெட்டு நெனச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வேலை எல்லாமே அப்படியே இருந்தது. நைட்டுலேருந்து உள்ள பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு ஃபுல்லாக வந்து கிச்சன் ஸ்லாப் அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். இனிமேல் எல்லாமே இருக்க இடத்துல எடுத்து வச்சுட்டு தான் குக்கிங் வந்து ஆரம்பிக்கணும். மார்னிங் வந்து பொங்கல் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் செஞ்சுருந்தேன். அது கூடவே தேங்காய் சட்னி இதுதான் வச்சு மார்னிங் வந்து சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால என்னால் அவ்வளோவா அப்போ வந்து பார்க்க முடியலை. அம்மாவே ஃபுல் ஒர்க்கையுமே வந்து பார்த்துருவாங்க. ஒரு 2 டேஸ் மட்டும் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அதுக்காக நான் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஹஸ்பண்ட் நீ நம்ம 2 பேருக்காக வந்து பண்ண வேண்டாம், நான் வெளியிலேருந்து வாங்கி தரேன்னு தான் சொல்லுவாங்க. சரி எதுக்கு வேண்டாம், நம்ம 2 பேருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பண்ணிடலான்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் முடிகிறப்ப எந்திரிச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு பட்டாணி நேற்றே ஊற போட்டுட்டேன். அந்த பட்டாணி மசாலா செஞ்சுட்டு லெமன் ரைஸும் கர்ட் ரைஸுமா வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் லெமன் ரைஸ் நானாகவே செஞ்சதே கிடையாது. ஃபுல்லாமே அம்மா தான் வந்து செஞ்சுருப்பாங்க இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே. லெமன் ரைஸ் ஹஸ்பண்டுக்கு மட்டும் செஞ்சுட்டு நான் வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். சரியான வெயில் இதுக்கு வந்து கர்ட் ரைஸ் இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு பண்ணிவிட்டேன். நைட் வந்து கொஞ்சமாக சப்பாத்தி மாவு செஞ்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு நைட் டின்னர் வந்து முடிச்சாச்சு. என்னோட டெய்லி வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.